108 பணியாளர்களை சமூகத்தை வழங்கிடு. சமூகத்தை வழங்கிடு. ஊதிய உயர்வு வழங்கிடு. கைவிடு. EPF அலுவலகத்தை ஆந்திர மாநிலத்துக்கு மாற்றிய கைவிடு. வழங்கிடு. தீபாவளி போனஸ் 18,000 வழங்கிடு. கைவிடு. மின்சட்ட முறையை கைவிடு. மின்சட்ட முறையை கைவிடு. பாதுகாப்பு மீதும் தங்களின் உயிரின் மீதும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத அதிகாரி மீது சட்டப்படியான நடவடிக்கை எடு. ஊழியர்களின் பாதுகாப்பை கார்பரேட் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடு. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. கால் சென்று ஊழியர்கள் ஒற்றுமை ஓங்குக. வழங்கிடு. தொழிலாளர் ஊதிய உயர்வு 20% வழங்கிடு. போனஸ் 18,000 வழங்கிடு. அமல்படுத்து. தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்து. திரும்ப பெறு. ஆந்திராவுக்கு EPF கணக்கை மாற்றியதை திரும்ப பெறு. தொழிற்சங்க வேலைகளில் ஈடுபட்டு பணியின்ற தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிடு. சட்டப்படியான 8 மணி நேர வேலையை வழங்கிடு. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இங்கே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு இந்த கூட்டமைப்பு BMS அதே போல நாம் தமிழர் மற்றும் அண்ணா 108 ஓட்டுநர் ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. கூட்டம் கம்மியாக இருக்குது, இவங்கெல்லாம் வந்துருக்காங்களேன்னு நினைக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நைட்டு டியூட்டி பார்த்துட்டு வந்தவங்க. இவங்களுக்கு இது விடுமுறை என்பதே இல்லை. கடுமையான சுமையான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க பயணிக்கணும். ஒரு நாளைக்கு அவருடைய ஓட்டக்கூடிய வண்டியினுடைய கிலோமீட்டர் 400 கிலோமீட்டரை கடக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பணி சுமை. ஒரு நாளைக்கு சராசரியாக 6 கேஸுகளை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இது என்ன விஷயம்னா, அந்த 400 கிலோமீட்டரும் அந்த சைரனோடு போகணும். அப்போ அவங்களுடைய காது என்ன ஆகும்? ஒவ்வொரு டிரைவருக்கும் காது கேட்காது. சாதாரண அந்த அளவுக்கு கஷ்டமானது. எப்போவோ நம்மளே ரோட்டில் பார்க்குறோம், சைரன் போட்டு வண்டி வந்தால் ஓடுறோம், ஏன்னா அந்த சவுண்டு. ஆனால் இவங்க அந்த வண்டியை ஓட்டும்போது அந்த வண்டி ஓட்டக்கூடிய அத்தனை நேரத்துலேயும் அந்த சைரனோடவே அவங்க பயணிக்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய உயிரை காக்கக்கூடிய பணியை செய்துட்டு இருக்கிற இவங்களுக்கு இந்த அரசு, தமிழக அரசு எந்த விதமான அவங்களுடைய ஊதிய உயர்வையோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான அந்த உயர்வை கூட கொடுக்கல. இங்கே பேசும்போது தம்பி சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அதாவது 16% ஊதிய உயர்வு இருக்குது. இப்போ 10% ஊதிய உயர்வு. ஏன்னா விலைவாசிலாம் உயர்ந்துருக்குது.
ஏற்றி கொடுக்கறதுக்கு பதில் குறைச்சி கொடுக்குறாங்க. வேலை பலு அவங்களுடைய இபிஎஸ் ஆஃபீஸை வந்து சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா சென்னையில் இருந்தால் தான் அது வந்து இந்த சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஓட்டுநருக்கான செயல்களை செய்யும். இங்கேருந்து ஆந்திராவுக்கு ஒவ்வொரு முறையும் போக முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு இவர்கள் மீது எந்த விதமான ஒரு பச்சாதாபம் இல்லாத உயிர் காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய இவர்களை எந்த அளவுக்கு இந்த அரசு பழிவாங்குது, அந்த நிர்வாகம் பழிவாங்குது. இதுக்கு அரசு துணை போவது தான் கொடுமை. இதையெல்லாம் தட்டி கேட்டு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இவங்க நடத்திட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சரியாக தங்குறதுக்கு கூட இடம் இல்லைங்க. அங்கங்கே ரோட்டில் போட்டிருப்பாங்க, ஃபோன் வரும், உடனே வண்டி எடுத்துகிட்டு போகணும். அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வசதியோ ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த டொமேட்டோ பார்சல் கொடுக்குறவங்களுக்கு கூட ஏசி ரூம் போட்டு கொடுத்தாங்க கார்பரேஷன் சார்பாக. இவங்க அதை விட முக்கியமான தொழில் பண்ணக்கூடிய இவங்களுக்கு, சேவை செய்யக்கூடியவங்களுக்கு தங்க இடம் இல்லை, உட்காந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது, டாய்லெட் வசதி கிடையாது, ரோட்லேயே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பணி செய்கிற இவங்களை இன்றைக்கு இந்த ஊதிய உயர்வுலையும் சரி, இன்றைக்கு விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி உயர்த்தத்துக்கு போது குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸு இன்னைக்கு எல்லா துறையிலையும் வந்து போனஸ் கொடுக்கும்போது இவங்களுக்கு இது எல்லாம் போனஸ் அறிவிக்கல. 18,000 ரூபாய் கேட்குறாங்க. இது நியாயமான இவங்களுடைய கோரிக்கையெல்லாம் இந்த அரசு உடனடியாக தலையிட்டு பண்ணணும். இங்கே ஒரு மருத்துவத்துறைக்கு ஒரு பெரிய அதிகாரி இருக்காங்க, அமைச்சர் இருக்காரு. இந்த 108 என்பதை வச்சு அரசியல் பண்ணாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அரசியல் தான் பண்ணாங்க.